வணக்கம் மோகன். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பரபரப்பான சூழ்நிலை. நேற்று நம்ம போட்ட பதிவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெருச்சு. எல்லா நியூஸ் சேனலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல கருத்து சொன்னால் அந்த நாட்டு மக்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஊடகங்களும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் துள்ளி வருகிற வேலை ஒரு நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு சட்டசபை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பதில் உரைன்னு நினைக்கிறோம் பட்ஜெட்டுக்கு. உங்களுடைய சட்டசபை ஆதரவுனா சொல்லியிருக்காரு, அவரே சரியில்லையே, அவருக்கு நம்ம என்ன செய்யறது? ஆதவ அர்ஜுனானுடைய அரசியலுடைய பயணத்தை பார்த்தோம்னா, அவர் முதல்ல திமுகவுடைய ஸ்டாலினுக்கு டிஜிட்டல் அட்வைசரா இருந்தார். அதற்கு பிறகு அங்க கருத்து வேறுபாடு அவருக்கு பதவி கிடைக்கலன்ட்டு விசிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் அங்க பதவியெல்லாம் கேட்டு அங்க போய் தன்னுடைய அரசியல் பயணத்தை பொது வாழ்க்கையில தொடங்கினார். அதற்கு பிறகு அங்க கருத்து வேறு ஏற்பட்டு கட்டுப்படாம, தலைமைக்கு கட்டுப்படாம இருந்ததுனால அவரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பிறகு நம்மகிட்ட அதிமுகல எடப்பாடியார்கிட்ட பதவி கேட்டார். அதெல்லாம் உடனடியாக பதவி கொடுக்க முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் உழைப்பு கொடுக்கணும், அனுபவத்தை கொடுக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது, பொறுமையா இருக்க முடியாதுன்னு அப்போதைக்கு வேக்கண்டா இருந்த தாவேகா கட்சிக்கு தாவிட்டார். இதுதான் அவருடைய அரசியல் வரலாறு. ஆனா எந்த கட்சியில இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட மாட்டார். ஏன்னா கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காரு, அதனால கட்டுப்பட மாட்டோம். சரி, அதுபடிப்பட்டவர் தான் ஆதவ அர்ஜுனா. தன்னை புத்திசாலியா காட்டிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாரு, விளம்பரம் செய்வாரு. அதுக்காக லாட்ரி மார்டின் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் தான் அவருடைய மகளை திருமணம் செஞ்சிருக்காரு. சரி, அவருடைய மருமகன் அவரு. ஆனா அவருடைய மச்சன்கிட்ட கேட்டோம்னா, இவரை பத்தி கேட்டோம்னா புட்டு வைக்கிறார். காது கொடுத்து கேட்க முடியும். அவர்கிட்ட எச்சரிக்கையாளர்கள் வேற அவரு சொல்றாரு. அவர் இப்போ சட்டம் அவரு சேர்ந்து கொடுத்தாரு. நீங்க தாவேகா கட்சி செலவழிக்கிற பணம் ஃபுல்லா எங்க பணம், எங்க லாட்டரி சீட்டு பணம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதுக்கு இது வரைக்கும் நம்ம ஆதவ அர்ஜுனா எப்பயுமே உடனடியா ரியாக்ட் பண்ணுவாரு. இத்தனைக்கும் அவரு பையன் தான். இது மறுப்பு சொல்லவே இல்லையே, இந்த மறுப்பும் சொல்லவே இல்லை. அதனால அவரு ஏற்கனவே பார்ட்டி ஃபண்ட் அப்படி நிறைய வந்தது. இதுவும் பார்ட்டி ஃபண்ட் தானே, கணக்கு தான் வரும். என்ன ஃபண்டோ, ஆனா லாட்ரி ஃபண்ட் இது. எந்த ஃபண்ட்னாலும் சரி, இது லாட்ரி ஃபண்டு. அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன யோகியதை இருக்கு, தகுதி இருக்குன்னு தெரியல. அதிமுகவுடைய தலைமையை விரும்பாமத்தான் கட்சி தாவி வர்றாங்க, எங்க தாவேக்காக்கு தாவுறாங்க அப்படின்னு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏங்க, இது எந்த வகையில நியாயம்? ஒரு சின்னத்துல போட்டிட்டு, ஒரு கட்சியில போட்டிட்டு, அந்த தொண்டர்கள் உழைச்சு, கூட்டணி கட்சி தொண்டர்கள் உழைச்சு, அந்த மக்கள் வாக்களிச்சு, அந்த நம்பிக்கைக்கு விரோதமா இப்படி ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில சேர்க்கறீங்களா? இது குதிரை பேரை செய்யலாமா? இது சட்டசபை இது மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு ஒரு ஒரு மெச்சூர்டு, ஹை மெச்சூர்டா, ரொம்ப பிரில்லியண்டா அந்த கேள்வியை முன் வச்சார். அதுலதான் அவருடைய ஆளுமையும் அவருடைய தலைமையினுடைய அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு ராயல் சல்யூட் டு ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ரொம்ப பிரில்லியண்டா தன்னுடைய, அதாவது 2 கோடி தொண்டர்களுடைய ஆதங்கத்தை மிக அற்புதமா எடுத்து வச்சார். அதுக்கு இவர் சொல்றாரு பதிலு, தலைமை சரியில்லை அதனால தாவேக்காக தாவுறாங்க. ஒரு தலைமை சரியில்லைன்னு எப்ப தெரியணும்? தேர்தலுக்கு முன்பாக நீங்க தாவேக்கா தலைமை விரும்பி போனா அது விஜயை நம்பி வந்தாங்க அல்லது விஜய் விரும்பி வந்தாங்கன்னு சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு வந்தா அது விஜயை நம்பி வந்தாங்க, விரும்பி வந்தாங்கன்னு எடுத்துக்கிற முடியாது. அது முதலமைச்சர் பதவியை விரும்பி வந்தாங்க அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் கலை யதார்த்தம். அவங்க பதவிகளை பெறதுக்கு போறாங்க, அதான் சுயநலம். அதுலயே ஒரு உதாரணம் சொல்றோம். ஜேசிடி பிரபாகர் பேரவைத் தலைவரா அண்ணன் இருக்கிறார், அண்ணன் செங்கோட்டை அவர்கள் இருக்கிறார். இவங்கெல்லாம் தாவேக்காக்கு எப்ப போனாங்க? தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி போனாங்க. அதனால அவரு
சபையினுடைய நாயகரா உட்கார்ந்துருக்காரு, இவர அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. சில பேர் போனவங்களுக்கு வந்து பதவி கொடுத்ததுல வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா ஆட்சி அமைந்த பிறகு ஒரு ஒரு தொகுதியில இரட்டையில வெற்றி பெற்றவங்கள ராஜினாமா செய்ய வச்சுட்டு உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நீங்க பேரம் பேசுறது இது ஒரு பச்சை துரோகம் இல்லையா? இதைத்தான் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் வந்து சட்டசபையில கேட்டாரு. ஆனா அவர் வந்து 2017 அப்புறம் அதிமுகவே இல்லை அப்படின்னு ஒரு அணுகுண்டை தூக்கி சட்டசபையில போடுறாரு. ஆதவ அர்ஜுனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும், புரட்சி தமிழையா எடப்பாடியார் வந்து இவரை மாதிரி லாட்ரி ஃபண்டை வச்சுக்கிட்டு அட்வைசர்னு சொல்லி யாரும் ஏமாத்தல, எந்த கட்சிக்கும் போகல. அவருக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கிளை செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தொடங்கி எம்ஜிஆர் தலைமையேற்று அம்மா தலைமையேற்று இப்ப அவருடைய தலைமையில அதிமுக இயங்குது. இது ஒரு சாமானியருடைய சரித்திரம். இத வந்து ஆதவ அர்ஜுனா தெரிஞ்சுக்கிறாம அதிமுக அபகரிக்கிற நோக்கத்துல அள்ளி வீசுகிற அவதூறுக்கு அளவே இல்லாம போச்சு. ஆகவே ஆதவ அர்ஜுனாவுடைய இது போன்ற இந்த அவதூறான கருத்துக்கு துள்ளி வருது வேல்ல இருந்து நம்ம கடுமையான கண்டனத்தை அம்மா பேரவையின் சார்பில் நம்ம தெரிவிக்கிறோம். இது போல பேசுறதுன்றது வந்து ஒரு அரசியல் நாகரிகமான பேச்சா இருக்காது. ஆகவே இந்த ராஜினாமா செய்கிற அதிமுக சட்டமன்றங்கள் நாம் தேர்தலில் வென்று ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே, நம்ம தேர்தலில் வென்றும் ஆளுங்கட்சியா வர முடியவில்லையே, அமைச்சராக வர முடியவில்லையே என்று பதவி ஆசை, நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பதவி ஆசை கொண்டுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்படி மதிக்காமல் ராஜினாமா செய்து விட்டு அந்த ராஜினாமா மேற்கொள்ள எடப்பாடி முதலமைச்சரோட தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து 1,04,00,000 வாக்காளர்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சரா வந்து வாக்களிச்சு 53 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுல 47 பேர் இரட்டலையில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு 68.5% எதிர்ப்பா வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்கதான் நடைமுறையில ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க. தாவேக ஆட்சி அமைச்சிருக்க அது வந்து 35% ஆதரவு நிலையும் 65% எதிர்ப்பு. இதை வந்து மக்கள்கிட்ட நம்மளும் வந்து சொல்லி பாக்குறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. 65% விஜயும் வேண்டாம் விசிலும் வேண்டாம்னு சொல்றாங்க. சோ இதை இந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் துள்ளி வருது வேல் மூலமா நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம தொண்டர்கள் முயற்சி செய்யணும். அவருக்கு ஆதரவை விட எதிர்ப்பு தான் அதிகம். இப்ப அவங்களுக்கு 107 சீட்டுனா எதிர்த்து இருக்கவங்க மொத்த சீட்டு எத்தனை? 234. தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு எத்தனை இருக்கு? 107. ஒண்ணு ராஜினாமா பண்ணி. ஆமா, அப்ப 234ல 107 கழிச்சா இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுல தனித்தனியா அவங்கவுங்க கொள்கை, கோட்பாடு, லட்சியம், மக்கள் பணி, மக்கள் சேவை, அந்த அடிப்படையில மக்கள்கிட்ட ஆதரவு வந்து இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அப்ப நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். இது தோத்த கட்சி, ஆனா ஆளுகிற கட்சியா இருக்குது. ஆனா ஆள வேண்டிய கட்சிகள் இன்றைக்கு நமக்கு பெரும்பான்மையை இதை காட்ட முடியல. அதனாலதான் இது நடக்குதே தவிர இந்த மாதிரி ஜனநாயக படுகொலையாக இந்த ஆஃபர் கொடுத்து ஆளை இழுக்கிறதெல்லாம் நீண்ட நாளைக்கு இருக்காது. ஏன்னா இப்ப பனையூரே பாத்தீங்களா காத்து வாங்குது. ஆமா, சனிக்கிழமை வந்து சனிக்கிழமைன்னு சும்மா கொட்டடிச்சு இது பண்ணாங்க. இப்ப காத்து வாங்குது. இது மாதிரி வந்து நிலைமையெல்லாம் வந்து சட்டசபையில பேசுறதுன்றது அவ்வளவு ஆரோக்கியமான அரசியலா இருக்காது. மொத்தத்துல யார் எங்கு சென்றாலும் அதிமுகவின் உண்மை தொண்டன் இருக்கிற வரை அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அரசியலில் பொதுவாக வெற்றி கிடைக்கும் போது கூட்டம் வரும், வெற்றி கிடைக்கும் போது கூட்டம் வரும், சோதனை வருகிற போது கூட்டம் குறையும். ஆனால் சோதனை காலத்திலும் கொடி பிடித்து கொள்கையை விட்டு கொடுக்காமல் கழகத்தில் உள்ளவர்களே உண்மையான விசுவாச அதிமுக தொண்டர்கள். அவர்கள் இருக்கிறவரை, கடைசி தொண்டன் இருக்கிறவரை அதிமுகவை ஒரு ஆதரவு அர்ஜுனா இல்லை 1000 ஆதரவு அர்ஜுனாக்கள் வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதைத்தான்
நேற்று வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தீர்க்க தரிசியாக அவர் எடுத்து வைத்த வாதத்தை வரவேற்று ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த அநாகரிக பேச்சுக்கு கண்டனத்தை நாம அம்மா பேரவை சார்பாக தெரிவித்து துள்ளி வருது வேரின் சார்பாக அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.